தமிழகத்துடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அதை இந்து சமய அறநிலையத்துறைன்னு சொல்லணுமா அப்படின்னு இப்போ 2 பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஒன்று செல்வ பெருந்தகை, அது தமிழ்நாடு அறநிலையத்துறைன்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. பழகருப்பையா கூட அதே போன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த அமைச்சர் சேகர் பாபு தொடர்ச்சியாக ஏதோ ஒரு கருத்துக்களை சொல்கிறாரு. அவர் இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னா அவரை அட்மினிஸ்ட்ரேட்டிவில் ஆஹா ஓஹோ அப்படின்னு ஸ்டாலினே புகழ்கிறதுனால அவர் ஒரு கட்டத்துக்கு வந்துட்டார். அல்லாவையும் முருகனையும் நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கன்னா திருப்பரங்குன்றம் அந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி அவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது அந்த பதிலை சொல்லியிருக்காரு. இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல பழகருப்பையாவுக்கும் செல்வ பெருந்தகைக்கும் நான் ஆதரவு கொடுக்குறேன். ஏன்னா தமிழ்நாடு அறநிலையத்துறை என்று ஒன்று வேண்டும் என்றால் வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணும், அந்த துறைக்குள்ளே வக்ஃபோர்டு வந்துடணும், அந்த துறைக்குள்ளேயே சர்ச்சஸ் மிஷனரியை மானிட்டர் பண்ண வந்துடணும், அந்த துறையிலேயே ஹிந்து வந்துடணும். 3 மதம் இருக்கிற இடத்துல நீ ஒரு மதத்தின் பேரை வெளியில் எடுத்து விட்டு எப்படின்னா வச்சா ஆதரவு கொடுக்கலாம். ஹிந்து கோயில்களை மட்டுமே பராமரிப்பதற்காக, மெயின்டைன் பண்ணுவதற்காக, நிர்வாகம் பண்ணுவதற்காக இருக்கிறதுல இந்து என்ற பெயர் தான் இருக்க வேண்டும். இது பழகருப்பையாவுக்கும் செல்வ பெருந்தகைக்கும் என்னுடைய பதில். நீங்கள் அப்படி விருப்பப்பட்டால் அறநிலைத்துறைக்குள்ளேயே கிறிஸ்டியன் சர்ச் வரணும், மாஸ்க் வரணும், தர்கா வரணும் என்று குரல் கொடுங்கள். குரல் கொடுத்துட்டு அவங்க பேசினா அதில் நியாயம் இருக்கு. அதனால நான் ஆதரவும் கொடுக்கிறேன். ஆனால் அந்த ஆதரவு கண்டிஷனல் ஆதரவு அப்படிங்கிறத நான் முதல்ல முன் வச்சிடறேன். 2வதாக சேகர் பாபு முருகனை காப்பாற்ற வேண்டாம், அல்லாவை காப்பாற்ற வேண்டாம். அல்லாவுக்கு அல்லாவை காப்பாற்ற தெரியும், முருகனுக்கு முருகனை காப்பாற்ற தெரியும். சேகர் பாபு தன்னுடைய மகளை முதல்ல காப்பாற்றட்டும், தன்னுடைய மக்களை காப்பாற்றட்டும், தமிழக மக்களை காப்பாற்றட்டும், இவர் சொல்ற திராவிட மக்களை காப்பாற்றட்டும். அதை விட்டுட்டு நான் அல்லாவை காப்பாற்ற போகிறேன், நான் முருகனை காப்பாற்ற போகிறேன். நான் என்ன சொல்கிறேன், உனக்கு கொஞ்சமாவது பணிவு இருந்தால் கோயிலும் காப்பாற்றப்படும், தர்காவும் காப்பாற்றப்படும்னு சொல்லியிருந்தா கூட நான் ஏற்றுப்பேன். ஏதோ நான் தான் அல்லாவை இப்போ பாருங்கள், இன்னொரு விஷயம் பாருங்கள், அல்லா மீது ஏதாவது குற்றம் வந்து விட்டால், அல்லாவை அல்லாவை விட ஒரு ஆள் தன்னை பெரிதாக பேசிவிட்டால் ஜிஹாதிகள் இவ்வளோ நேரத்துக்கு ஃபத்வா கொடுத்துருப்பாங்க. இல்லை, பல அடிப்படைவாத அமைப்புகளே தர்காங்கிறதே ஏற்றுக்கல. காரணம் அல்லாவுக்கு முகமதுக்கு இணை வைக்கிறாங்க அப்படிங்கிறது. இப்போ எதுக்காக தர்காவை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் இந்துக்களுக்கு மண்டையடி கொடுக்கணுங்கிறதுக்காக. சார், தர்காவை ஏற்றுக்க மாட்டோம், ஆனால் அது இந்துக்களுக்கு எதிராக வந்தால் தர்காவை ஏற்றுப்போங்கிறது ஒரு பாலிசி. அப்போது என்னுடைய பார்வையில் ஒரு கோயிலை காப்பாற்றுருவேன், தர்காவை காப்பாற்றிடுவேன் சொன்னால் கூட புரியுது. அல்லாவை காப்பாற்ற போகிறேன், முருகனை காப்பாற்ற போகிறேன்னா அகம்பாவத்தினுடைய உச்சத்துக்கு சேகர் பாபு போயிட்டார். விரைவிலே அதனுடைய பலனை அனுபவிப்பார். அதோட தொடர்ச்சி என்ன இருக்குன்னா, இப்போ ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் கோயிலுக்கு அந்த மலை பாதை வழியாக தான் போகணும். இப்போ திமுக, அதிமுக, காங்கிரஸ், நாதாக்கா, கம்யூனிஸ்டுகள் எல்லாம் கலெக்டரேட்ட ஒரு மனு கொடுத்துருக்காங்க. என்னென்னா தேவையில்லாமல் இப்போ இந்த மலைப்பாதையை யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்குது, இதனாலேயும் பதற்றம் வருது. அதனால் கோயில், காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய வழியை இந்துக்களுக்கு தொடர்ந்து விடுங்க, ஆனால் இவங்களுடைய வழிபாடு ஆடு கோழியை அவங்க பலி கொடுக்கறதுக்கு அந்த ஏற்பாடுகளையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஏற்கனவே இந்த கலெக்டர்கிட்ட கொடுத்த அந்த மனுவையும் சேகர் பாபு சொல்கிற இந்த விஷயத்தையும் பார்க்கும் பொழுது ஒரே மாதிரி தெரியுது. இல்லை, இதில் 2-3 விஷயம் இருக்குது ராஜேஷ். முதல்ல ஒரு நீதிக்கு ஒரு பக்கம் தான், 2 பக்கம் கிடையாது. நியாயம் என்றால் ஒன்று தான், தர்மம் என்றால் ஒன்று தான். நீங்கள் இந்த கிறிஸ்தவத்தில் இந்த சாலமோன் கதை வரும், அந்த குழந்தையை கொண்டு வந்து வைப்பான், அந்த ஆளை நாம் 2 பேருக்கும் பாதி பாதியாக வெட்டித்தாரேன்னு சொன்னோடனே உண்மையான அம்மா ஓடி வந்தாருன்னு நீங்கள் கதை சொல்லுவீங்க. உண்மையான ஒருத்தருக்கு தான் அது சொந்தமாக இருக்குது, 2 பேருக்கும் சொந்தமாக இருக்க முடியாது. பன்னெடுங்காலமாக இலக்கிய ரீதியாக திருப்பரங்குன்றம் என்பது ஆன்மீக ரீதியாக முருகனுக்கு மட்டுமே சொத்து. நான் ஒருத்த இடம் கேட்டாங்கிறதுனால ஐயோ உனக்கும் சொந்தம்னு சொன்னால் அதுக்கு பேர் நடுநிலை இல்லை என்று நான் சொல்கிறேன். அயோத்தி கேஸில் என்னாச்சு? அயோத்தி கேஸில் 2 பேருக்கும் தான் பங்கு பிரித்து கொடுத்தாங்க.
அதாவது டைட்டில் யாருக்கு? ராம் ஜென்மபூமி ராம்லாலாவுக்கு தான் டைட்டில் சொந்தம் என்று சொல்லிவிட்டு 2 பேருக்கும் பங்கு பிரித்து கொடுத்தாங்க. இதில் 3 பேருக்கும் பங்கு கொடுத்தாங்க அலகாபாத் ஹைகோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட்டில் அது நிற்கல, 5 பேரும் சேர்ந்து அது ராம்லாலாவுக்குன்னு சொல்லிவிட்டார்கள். என்றைக்குமே உரிமை கோரும் போது 2 பேருக்கு என்று சொன்னால் அதுவே நடுநிலை இல்லை என்பதை சேகர்பாபு புரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சாயத்து அது நீதி இல்லை, பஞ்சாயத்து அது நீதி இல்லை, அது பஞ்சாயத்து. அது பஞ்சாயத்து கூட கிடையாது, கட்ட பஞ்சாயத்து. ஆகையினால சேகர்பாபு தயவு செய்து கட்ட பஞ்சாயத்தும் பண்ணக்கூடாது. அடுத்தது என்ன? இதில் அதிமுக அப்படின்னு ஒன்று சொல்றீங்க. நான் தொடர்ந்து ஸ்ரீ டிவியில் சொல்லிட்டு வர்றேன், பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஹிந்து துரோகி கிடையவே கிடையாது என்பதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். சென்னிமலை முருகன் இஷ்யூலேயே அவங்க ஒன்றும் பெரிய அளவுக்கு எதுலையும் பேசலைங்க. அதாவது முதல்ல RSS ரூட் மார்ச்சை கூட்டணியில் இருக்கும் போதே, அதாவது பிஜேபி கூட்டணி, பிஜேபி RSS வேற வேற இருந்த கொண்டு தடை செய்தது இவர். கூட்டணியில் இருந்து கொண்டே எப்படியெல்லாம் பாஜக வளரக்கூடாது என்பது எல்லா வலை விரித்தது இந்த ஆள். கூட்டணி இல்லை என்று போன உடனே நெத்தியில் இருக்கிற திருநீரை அழித்து கொண்டு கொஞ்ச நாள் வந்த ஆள் இந்த ஆள். SDBஐ கூட போய் கூட்டணி சேர்ந்து கொண்டு எல்லாத்தையும் பேசின ஒரு ஆள். அதாவது எந்த எம்ஜிஆர் நாத்திக திராவிடத்துக்கு பதில் கொடுத்தாரோ, எந்த ஜெயலலிதா நாத்திக திராவிடத்துக்கு பதில் கொடுத்தாரோ, இவர்கள் காலத்தில் இந்த மைனாரிட்டின்னு இந்த ஆட்டம் யாரும் போடலை. ஏதோ மைனாரிட்டிங்கிற வார்த்தை வந்திருக்குமே தவிர ஆட்டம் போட அவங்க விட்டதே இல்லை. ஆனால் அவர்களுக்கு அடிமையாகிவிட்ட அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இன்றைய நிலையில் வித்தியாசமே இல்லை என்பதுதான் நம்ம பார்க்குறோம். அதனால் அதிமுகவும் போயிருக்கு. எனக்கு இந்த விஷயத்தில் நல்ல விஷயம், பாரதிய ஜனதா கட்சி தவிர எந்த கட்சியும் இந்துக்களுக்காக வரவில்லை என்பது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சார், பாத யாத்திரை போகிற, திருச்செந்தூர் பாத யாத்திரை, பழனி பாத யாத்திரை போகக்கூடிய 1 மாசத்துக்கு முன்னால மதுரை ஆதீனம் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி, மாநிலத்தில் திமுக பேசினார். மாநிலத்தில் திமுக பேசினதுக்கு மதுரை ஆணையத்திற்கு என்ன நன்றி என்றதை திமுக காரங்க காமிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி அவர் பண்ணி வச்சுட்டாங்க. ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போ நீங்க என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? உங்க புரிதல் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் உங்க புரிதல்ல சறுக்குதல் வருகிறது. சறுக்குதல் தான் சொல்லுவேன். அவரை நான் குற்றம் சாட்ட மாட்டேன். ஏன்னா அவர் மாதிரி இந்துத்துவ பேசக்கூடிய ஒரு நல்ல ஆதீனம் இன்னைக்கு யாரும் இல்லை. அதில் நம்ம எந்த சந்தேகமும் வைக்க வேண்டாம். ஹிந்து அறநிலையத்துறையை உரிக்கிறதுலையும் அவருக்கு இணையம் வரதான், அதுலேயும் சந்தேகம் வேண்டாம். அதனால இந்த மொத்த விஷயத்துல சேகர்பாபு ஒரு முடிவு எடுத்து விட்டார் என்று தெரிகிறது. என்ன முடிவு? முஸ்லிம்களுக்கும் ஒரு பங்கு கொடுக்கணும். இது அயோக்கியத்தனமான முடிவு. அங்க எதுவுமே கிடையாது. இந்த பள்ளியில ரோப்கார் இதுல மாற்று மதத்தினரும் வரலாம், அந்த போர்டு வச்சது கூட எடுத்தது தப்புன்னு சொன்னாங்க. திரும்ப அதை எடுத்தாங்க அவங்க சொல்றதுனால. பிறகு கோர்ட்டு தான் இது வைக்கலாம்னு சொன்னதுங்கிற. அதுதான் சார், மாற்று மதத்தவருக்கு இந்து கோயில்ல என்ன வேலைங்கிற, ரோப்கார்ல எதுக்கு அவங்க போகணும் கேட்கிறேன் நான். நீங்க அங்க போக வேண்டிய அந்த பிக்னிக் ஸ்பாட் இல்லைங்கிறேன் நான். பழனி டூரிஸ்ட் அந்த மதசார்பற்ற அந்த திண்டுக்கல் அந்த பாரதி, அந்த கம்யூனிஸ்ட் கட்சி MLA பாலபாரதி பேசுறது தானே செய்யுது. ஆனா இந்த இதுக்கு அவங்க பேசல. அவங்க திண்டுக்கல்ல இருக்கிறாங்க, ஆனா திருப்பரங்குன்றத்தை பேசல. அதெல்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் பேசாமலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க காலம் வரும்போது பேசுவார்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இடத்துல அவர் பேசினது அல்லாவுக்கும் முருகனுக்கும் நான் காப்பாற்ற போறேன்னு சொன்னது. முதல்ல இவ்வளவு நேரம் சேகர்பாபு மேல ஒரு ஃபத்வா பிறப்பிச்சிருந்திருக்கணுமே, ஏன் பிறப்பிக்கல? அப்ப இவங்களுக்குள்ள கூட்டணி இருக்குன்னு நான் பார்க்கிறேன். கூட்டுக்களவாணித்தனம் இருக்கிறது, இல்லைன்னா அவங்க கோபப்பட்டிருப்பாங்க. அப்போ சேகர்பாபு எங்கேயோ ஒரு இடத்துல அக்ரிமெண்ட் போட்டுட்டாரு, அப்படித்தான் எனக்கு வருது. அதனால் திருப்பரங்குன்ற மலையில் நான் சொல்கிறேன், நான் அவருக்கும் நீதி இவருக்கும் நீதி இதெல்லாம் நடக்காது. நடப்பதற்கு இந்துக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். சேகர்பாபு, நீங்கள் உங்களை அல்லாவை விட முருகனை விட பெரிய மனிதனாக நினைத்து கொள்ள வேண்டாம். இன்னும் 2 வருஷம் பதவியில் இருக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னு கடவுளுக்கு தான் தெரியும். அந்த முருகன் உங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணும்.